அன்பு நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விகே அண்ட் நீங்கள் பார்க்க போகிறது பிக் பாஸ் சீசன் 9ஓட இந்த வீக்கெண்ட் நடந்த சம்பவங்கள் தான். ஸோ இந்த வீக்கெண்டில் பார்த்தீங்கன்னா நிறைய பேத்துக்கு விஜய் சேதுபதி ரோஸ்ட் ஒன்று கொடுத்துருக்காரு. அதுக்கு நிறைய பேர் பாராட்டியிருக்காரு. அந்த வருஷத்தில் பார்க்குறப்போ ஃபர்ஸ்ட் இந்த வீக் சேவ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா கமுதினை சேவ் பண்ணுறாங்க. ஸோ ஆமாம், இன்றைக்கான ரோஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் சேதுபதி கொடுக்க போகிற ரோஸ்ட் யாருக்குன்னா நம்ம கானா வினோத்துக்கு தாங்க. ஆமாம், என்னென்னு பார்த்தீங்கன்னா கானா வினோத்துக்கு நிறைய டேலண்ட்ஸ் இருக்குது. பாட்டு பாடுவார், சிரிக்க வைப்பார், எல்லாமே பண்ணுவார், பாட்டு எழுதுவார், ஆன் ஸ்பாட்டில் பாட்டு எழுதுவார், எல்லாமே பண்ணுவார், நல்ல டேலண்ட் இருக்குது. பட் அந்த டேலண்ட்டை அவர் ப்ராப்பராக யூஸ் பண்ணலையோ அப்படின்ற ஒரு ஃபீல் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. ஏன்னா திவாகரை புள்ளி பண்ணுறது, மார்க் பண்ணுறது மட்டுமே தான் வேலையாக இருக்கிற மாதிரி தான் மக்களுக்கும் ஃபீல் ஆச்சு இந்த வாரம். ஏன்னா திவாகர் வந்து ஒரு இடத்துல கேமரா பார்த்து ரீல்ஸ் பண்ணுறாருன்னா அதை விட்டுறணும். பாட்டுக்கு ஏதோ பண்ணுறது பண்ணிட்டே போட்டு அதை விட்டுறணும். அதை போய் நம்ம பின்னாடி இருந்து மார்க் பண்ணுறதோ, கிண்டல் பண்ணுறதோ, புள்ளி பண்ணுறதோ, இந்த மாதிரி வேலை வச்சு நீங்கள் உங்கள் திறமையும் இதெல்லாம் நீங்கள் கீழே குறைச்சிக்கிறீங்களோ அப்படின்ற மாதிரி தான் தோணுது. அவர் பண்ண தப்புகள் உங்களுக்கே எல்லாருக்கும் ஷாக்கிங்காக இருக்கும். சொல்லக்கூடாதுன்னு நினச்சேன், பட் கண்டிப்பாக சொல்லுவேன். அப்போ எல்லாரும் வச்சுட்டு ஹீன்னு சிரிப்பாங்க, உறிஞ்சு. ஸோ அவரை மார்க் பண்ணுறதுனால நீங்கள் பெரிய ஆளாக மாட்டீங்க, அவர் தான் பெரிய ஆளாகிறாரு. அவரோட பேர் வெளியே பெரிய ஆளாக வருது, நீங்கள் பெரிய ஆளாக மாட்டீங்க. ஸோ அந்த மாதிரியான விஷயங்களுக்காக தான் விஜய் சேதுபதி ரோஸ்ட் பண்ணுறாரு. நம்ம ஏஜுக்கு நம்ம என்ன பண்ணணுமோ அதை பண்ணணும். ஆக்சுவலாக வியனா கூட கடைசியாக போனதாக சொல்லியிருந்தாங்க. 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் வினோத்துக்கு இருக்குது இந்த ஃபீல்டு பொறுத்த வரைக்குமே. பட் வியனா சொன்ன ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, திவாகரை வச்சு யார் ஜெயிக்கிறதுல யார் சவாரி பண்ணுறான்ற போது திவாகரை வச்சு அவர் ஃபேமஸ் ஆகிறாரோ அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லும்போது நம்ம அப்பயே யோசிச்சிருக்கணும். அவர் ஆக்சுவலாக யோசிச்சிருக்கணும், திவாகரை வச்சா நம்ம இப்போ ஃபேமஸ் ஆகணும். நம்ம 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, கானா பாட்டு பாடியிருக்கோம், சினிமாவில் பாட்டு பாடியிருக்கோம், அதெல்லாம் தாண்டி நான் அவரை வச்சு ஃபேமஸ் ஆகணும் அப்படின்னு நீங்களே கொஞ்சம் யோசிக்கணும். அதை அவர் செய்யவே இல்லை. திவாகரை ஏன் இந்தளவுக்கு பெருசுப்படுத்துகிறாங்க, திவாகரை ஏன் இந்தளவுக்கு டெவலப் பண்ணி விட்றாங்கன்றது இப்போ வரைக்குமே புரியல. அது நீங்களே பண்ணுற விஷயந்தான். அவர் பாட்டிக்கு ஏதோ ஒன்று பண்ணிட்டு போகிறார், அவர் கண்டுக்காமல் விட்டுணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கமருதீனுக்கும் அதே மாதிரி தான். கமருதீன் பார்த்தீங்கன்னா திவாகர் சேம், திவாகர் தான் பண்ணிக்கிட்டு இருக்கா, இப்போ இன்னொன்றது செய்கிறது. போன வாரம் வரைக்கும் சைலண்ட்டாக இருந்தாப்புல, எந்த ஒரு முன்னாடி தான் எதுனாலும் சண்டைக்கு போகிறது இந்த மாதிரி வேலையாக இருந்துச்சு. பட் இப்போ ஓரளவுக்கு காம் ஆகி இந்த வாரம் அமைதியாக இருந்தாப்புல. அந்த பேர் அது பல பேர்த்துக்கு அது பிடிச்சது, மக்களுக்கும் அந்த வகையில் பிடிக்க ஆரம்பிச்சிது, பிக் பாஸ் வீட்டிலுக்கும் பிடிக்க ஆரம்பிச்சிது. அதை அப்படியே தக்க வச்சுருப்பார் அப்படின்னு தான் நான் நினச்சோம். பட் அதை செய்யவே இல்லை. அவர் மறுபடியும் ஆரம்பிச்சிட்டார். போய் புள்ளி பண்ணுறதோ, திவார் கூட உரண்டை எழுக்கிறதோ இந்த வேலை வச்சுக்கிட்டு இருக்காரு. அண்ட் எஸ்பெஷலி பார்வதிக்கும் கமருதிக்கும் நடந்த விஷயங்கள் தெரியும் உங்களுக்கு. ஸோ பார்வதி கமருதனோட கேரக்டர் அசோசியேஷன் பண்ணாங்க. இந்த மாதிரி பவுண்டரியை தாண்டி பண்ணுறது எனக்கு தெரியுது, பட் இருந்தாலும் ஓகே அப்படின்ற மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் போயிட்டுருக்கு. அதை திவாகர் வந்து வெளிப்படையாக எல்லாரும் முன்னாடி சொல்லிக்கிட்டு இருக்காப்புல, நீ பொம்பளை விஷயத்துல மாட்டிருக்க அப்படின்னு சந்தோஷமா இருப்பேன். அவங்க ரேஞ்சுக்கு என்னால தலையிட இறங்க முடியாது. ஸோ இதெல்லாம் நம்ம பார்க்குறப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா திவாகர் மேலேயும் குறை சொல்லலாம். என்னென்னா அங்கங்கே சில வார்த்தைகளை விட்டுறாரு, தகுதி தராதவன் அப்படின்லாம் பேசும்போது திவாகர் இடத்துல சொல்லியிருப்பாரு, நான் ஸ்டாண்டர்டு தகுதி பார்த்தா நான் பழகிட்டு இருக்கேன் அப்படின்னு. ஸோ அந்த அடிப்படையில் யாருக்கிட்ட இந்த வீட்டில் தகுதியை பார்த்துருக்காரு, என்ன தகுதியை பார்த்துருக்காரு, தகுதின்றதுக்கே அவர் ஒரு டெஃபினேஷன் கொடுக்குறாரு. அதுவே பெரிய சிரிப்பாக தான் இருந்துச்சு. இந்த மாதிரி பல விஷயங்கள் திவாகர்ட்டையும் ரோஸ்ட் இருக்குது, கானா வினோத்டையும் ரோஸ்ட் இருக்குது, கமருதீன்ட்டையும் ரோஸ்ட் இருக்குது, நிறையா விஷயங்கள். அண்ட் எஸ்பெஷலி இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, அந்த அன்பு கேங்கு ஒன்று சொல்கிறாங்க. அது என்னை பொறுத்த வரைக்கும் அது எப்படின்னு தெரியல. ஸோ பிக் பாஸ் வீட்லேயே அவங்க சொல்லிக்கிறாங்க, அன்பு கேங்னு ஆடியன்ஸாக தான் சொல்கிறாங்க. சரி எது தப்பு அப்படின்றத அனலைஸ் பண்ணாமல் அவங்க பண்ணுறது மட்டுமே சரின்னு சொல்லிட்டு ஒரு 4 பேர் சேர்ந்து பண்ணால் அதுக்கு பேர் அன்பு கேங் அப்படின்னு திவாகர் சொல்கிறார். குரூப்பிசம் பண்ணுறாங்கன்னு. குரூப்பிசம் என்னன்றதே இவங்களுக்கு தெரியுதா இல்லை தெரியலையான்னு தெரியல. இன்னும் 4 பேர் சேர்ந்து பேசினாலே குரூப்பிசம் அப்படின்றாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை விஜய் சேதுபதி அட்ரஸ் பண்ணுறாருன்னு நான் நீங்கள் நினைக்கிறேன். குரூப்பாக சேர்ந்து எனக்கு வேணாம் நாமினேட் பண்ணி தூக்குறோம், எல்லாமே சேர்ந்து உனக்கு ஓட்டு போடுவோம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி அவனை மட்டுமே டார்கெட் பண்ணி அடித்தா அது குரூப்பிசம், ஓகே சொல்லலாம். பட் இப்போ இந்த பிக் பாஸில் போன வாரம் ஃபுல்லாக சரி, அதுக்கு முந்தின வாரம் சரி, திவாகர் பார்வதி கூடயும் கலையரசன் கூடயும் சேர்ந்துக்கிட்டு யாரை நாமினேஷன் பண்ணலாம், நான் இவங்க தான் நான் குத்த போகிறேன், இவங்க தான் நாமினேஷன் பண்ண போகிறேன், நீ யாரை குத்த போகிறேன். ஸோ பிக் பாஸ் வீட்டில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நாமினேஷன் வந்து நான் பண்ண போகிறேன், இவங்கள பண்ண போகிறேன்ற விஷயத்தையே பேசக்கூடாது, அதுதான் ரூல்ஸு. பட் இவர் அதையும் மீறி நான் இவங்க 2 நான் குத்த போகிறேன், நீ யாரை குத்த போகிறேன், நீ இவங்களை நாமினேட் பண்ணு, மொத்தமாக சேர்ந்து நாமினேட் பண்ணிவிடணும், இப்படி பேசுகிறது தான் குரூப்பிசம். பட் அதுவே அவருக்கு தெரியல. பட் அதோட உட்காந்து பேசினது குரூப்பிசம் அப்படின்றாங்க. அப்போ நீங்கள் பண்ணுறதுக்கு பேர் என்னங்க மிஸ்டர் திவாகர் அப்படின்னு தான் சேதுபதி கேட்பார். அதே மாதிரி இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒஸ்ட்டு பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாரம் எதுவுமே நடக்கலை. ஸோ எல்லாருமே ஒஸ்ட்டாக தான் இருக்கீங்க, ஒஸ்ட்டு பெஸ்ட்டுன்னு யாரையும் சொல்ல முடியாது என்னால். நீங்கள் பெர்ஃபார்மன்ஸ் எதுவுமே சரியாக பண்ணலை, இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட் நான் பண்ணும்,
ஃபுல் 100% நான் போட்டு இந்த பிக் பாஸ் வீட்டில் இப்போ வரைக்கும் விளையாடலன்னு சொல்லிட்டு பாதி பேர் வந்து உக்காந்துட்டாங்க. ஸோ அதனாலே பிக் பாஸ் என்ன பண்ணிட்டாரு, ஒஸ்ட்டும் கிடையாது பெஸ்ட்டும் கிடையாது போங்கடா அப்படின்ட்டாரு. ஒவ்வொரு வாரமும் பிக் பாஸ் இவங்களுக்கு உட்காந்து ஸ்கூல் டீச்சர் கிளாஸ் எடுக்கிற மாதிரி எடுத்துக்கிட்டே இருக்காரு. இப்படி தாண்டா விளையாடணும், இப்படி விளையாடுங்கடா, நீங்கள் விளையாடுறது சரியா தப்பான்னு சொல்லுங்கடா அப்படின்னா எவனுமே அதுக்கேற்றப்பில் விளையாடல. சும்மா ஏதோ நான் கேமரா கான்சியஸ் நிறையா பேத்துக்கு இருக்குது இந்த வீட்டில், அது உண்மை தான். எஸ்பெஷலி வியானாவாக இருக்கட்டும் இல்லை சுபிக்ஷாவாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் கேமரா கான்சியஸ் நிறையாவே இருக்குது. யார் இன்னும் ஓப்பன் அப் ஆகலை. இப்போ ஓப்பன் அப் ஆகி எதுனாலும் ஒரு இடத்துல தப்பு நடக்குதுன்னா தட்டி கேட்குற பிக் பாஸ் வீட்ஸில் நிறைய பேர் இருக்காங்க. அப்படின்னா இவங்க நமக்கு எதுக்கு வம்பு, அவன் சண்டை அவன் பார்த்துக்கிட்டோம், இவன் சண்டை இவன் பார்த்துக்கிட்டோம். வியானாவை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா எனக்கு ஏதாவது பிரச்சனை வருது அப்படின்னா அதை மட்டும் தான் அட்ரஸ் பண்ணி அதை மனசுலேயே வச்சுருப்பேன். எப்போ இன்னொருத்தர் வந்து அவனை அடிக்கணுமோ, அவன் மேலே எப்போ இன்னொரு கம்ப்ளைண்ட் வருதோ அப்போ தூக்கி போட்டு அவனை அடிப்பேன் அப்படின்ற மாதிரி தான் இருக்காங்க. அது சரியான விஷயமே இல்லை. உனக்கு தப்பு தோணுது அப்படின்னா அந்த இடத்துல கேட்கணும், அந்த இடத்துல சொல்லணும். கருத்துக்கள் வந்து ஸ்ட்ராங்காக ரிஜிஸ்டர் பண்ணணும். இந்த வீட்டில் கருத்துக்கள்ன்றது கண்டமேனிக்கு இருக்குது. கருத்துக்கள்ன்றதே கண்டமேனிக்கு பேசிகிட்டு இருக்காங்க. நான் சொல்கிற கருத்து எனக்கு கருத்து உரிமை இருக்குது, நான் சொல்கிறேன், எனக்கு கருத்து உரிமை இருக்குது, நான் சொல்கிறேன்ட்டு கண்டமேனிக்கு அடிச்சு விட்றாங்க. இது ஏன் இது பிக் பாஸ் வீடு மாதிரியே தெரியல. விஜய் சேதுபதி வித்வாகருக்கு ஒரு ரோஸ்ட் கொடுத்துருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டாஸ்க் கண்டென்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த இடத்துல அந்த டாஸ்க்கான மரியாதை இருக்குது, டாஸ்க்கான வேல்யூ இருக்குது, அதை நீங்கள் கொடுக்கணும். அதை விட்டுட்டு நீங்கள் ஒரு விஷயம் பேசுகிறீங்க, ஒரு இடத்துல நான் ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னா அந்த விஷயத்த ஒரு டைம் சொல்லி ரிஜிஸ்டர் பண்ணால் முடிஞ்சு. ஆனால் தலைவன் அப்படி கிடையாது. ஒரே விஷயத்தை திரும்ப 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 படிச்சுக்கிட்டே ஒப்பிச்சுக்கிட்டே இருக்கார், ரிஜிஸ்டர் பண்ணிட்டே இருக்கார். அது அந்த இடத்துக்கான ஒரு மரியாதையை கொடுக்குறதா எனக்கு தெரியல. ஸோ அந்த விஷயத்தையும் அட்ரஸ் பண்ணுவான்னு தோணுது. வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ஸ் யார் யார் வராங்கன்றது இந்த வாரம் வராங்களா இல்லை இன்றைக்கி வராங்களா இல்லை நாளைக்கு வராங்களான்றது தெரியல. மேபி இன்றைக்கி 2 பேர் வரலாம், இல்லை நாளைக்கு 2 பேர் வரலாம். ஸோ அது நம்ம எப்படின்றத வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ இது பற்றி சுவாரஸ்யமான விஷயங்கள், ஸோ இன்றைக்கி இந்த வீக்கெண்டில் என்ன நடக்க போகுது அப்படின்ற விஷயங்களை மொத்தமாக டீட்டெயில்ஸ்லாம் கலெக்ட் பண்ணி உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். ஸோ தேங்க்யூ, பை பை.